அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா ராதிகா கோபி 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறத கேட்டுறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் அப்பாவை எதுக்காக இவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே அப்பா மனசுடைஞ்சு போய் இருக்காரு, இந்த நிலைமையில கூட எதுக்காக இவங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக கீழே இறங்கி போயிடுறாங்க. நம்ம இனியா கீழே இறங்கி சோகமாக போனதை பார்த்ததுமே நம்ம பாக்கியா ஒரு பக்கம் என்னாச்சு இனியா, ஏன் அப்படி சேடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் இனியா பாக்கியா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதில்ல. கூடவே நம்ம ஈஸ்வரி இருக்காங்க. ஈஸ்வரி என்னடானா, என்னாச்சு இனியா குட்டி, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டி அது என்னாச்சுன்னா நான் மேலே டேடியை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஆனால் அங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல. இவங்க எனி டைம் டேடி கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இனியா ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வரி இதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இனியா சொல்கிற, ஏற்கனவே அவன் ஆஃபீஸில் இழுத்து முடியாச்சு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் கூட அவனுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் கண்டபடி சண்டை போட்டுட்ருக்கலா, வரட்டும் அவளை நான் கேட்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்ப கோவத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ராதிகாவும் மேலேருந்து கீழே வர உடனே ஈஸ்வரி என்ன பண்ணாங்க, ஏய் ராதிகா நில்லு, என்ன விஷயம், எதுக்காக நீ எனி டைம் கோபியோட சண்டை போட்டுகிட்டே இருக்க, அவன் இருக்கிற நிலமை உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்க, என்னத்த நீங்கள் ஒன்றும் மாமா கிட்ட சண்டை போடுறது அளவுக்கு நான் ஒன்றும் சண்டை போடல, இது ஒன்றும் அதை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு பெருசே கிடையாது, ஏன்னா நீங்கள் கொடுக்குற இடத்தால தான் இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆரம்பத்துலேருந்து கண்டித்து நீங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ஈஸ்வரியோட முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. ராதிகா அப்படி பேசுறதை கேட்டதுமே நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்பை அவங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க. அதை புரிஞ்சிக்க முடியாமல் அத்தை ஒரு பக்கம் இவ்வளோ கோவமாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்க, ஏய் என்ன மரியாதை இல்லாமல் ஊஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுகிறதே தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு என்கிட்டயும் நீ சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லாத்த நீங்கள் கேட்குறதா இருந்தால் உங்கள் பிள்ளைகிட்ட தான் கேட்கணும், என்ன தப்பு பண்ணுறது பொய் சொல்கிறதுன்னு சராசரியாக வச்சுக்கிட்டு இருக்காரு, அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிளம்பி போயிடுறாங்க. ஈஸ்வரி இதனால் ரொம்ப கோவப்படுறாங்க. என்னாச்சு இவங்க 2 பேருக்கும், என்னதான் பண்ணி தொலைஞ்ச இந்த கோபி அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.